தொல்லை இருபிறவி சூழும் துளை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே நெல்லை மறுவா நெறியலிக்கும் வாதவூர் என்கோன் திருவாசகம் எனும் தேன். நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கரந்தபால் கண்ணலொடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான். ஆக சிவபெருமானுடைய சிறப்புகளை பற்றியும் மாணிக்க வாசகருடைய திருவாசகத்தினுடைய சிறப்புல இருந்தும் சிவபுராணத்தை பத்தி நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியான். அதாவது நாற்றம் அப்படின்னா வாசனை என்று ஒரு அர்த்தம். ஆனா இன்னைய காலத்துல அது துர்நாற்றம் அப்படின்ற மாதிரி பொருளாய்ப்பட்டுச்சு. அதனால நாற்றம் அப்படின்னா நல்ல வாசனை. சிவபெருமான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா பூவுக்குள் இருக்கக்கூடிய மனத்தினை போன்றவன். பூவுக்கு ஒரு பூவை நம்ம உபயோகப்படுத்துறோம் அப்படின்னா எதனால உபயோகப்படுத்துவோம்? அதோடைய வாசனையை பொறுத்து தான் நம்ம உபயோகப்படுத்துவோம். மல்லி, முல்லை, சம்பங்கி போன்ற மலர்களை நம்ம ஏன் பயன்படுத்துறோம்னா அதோட அழகுக்காக மட்டும் கிடையாது, அதோடைய வாசனைக்காகவும். இந்த சிவபெருமானுடைய பூஜைகள்லையும் சரி, உங்க வீட்டு பூஜை அறைகள்லையும் சரி, இந்த வாசனை மலர்களை கொண்டு இறைவனை அர்ச்சிப்பதுடைய காரணம் என்னன்னா அந்த வாசனை தான் ஈசனை போய் சேர்கிறது. நீங்க இந்த சிவாலயங்கள்ல போனாலும் சரி, நீங்க ஆலயங்கள்லயும் சரி, வீட்லயும் சரி, நீங்க இந்த படையல் போடும்போது பாத்தீங்கன்னாக்கா சிவாச்சாரிய பெருமக்கள் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு அதுக்கப்புறம் அந்த தட்டை அப்படி திறந்து அப்படி நைவேத்தியம் பண்ணிட்டு திரும்பி சாத்திடுவாங்க. எதுக்காக இப்படி ஒரு நைவேத்திய முறை இருக்கு அப்படின்னா ஈசனுக்கு அந்த வாசனை தான் போகுது. அவன் ஆவி ரூபமானவன். அப்போ அந்த மலர்களால அவன் அர்ச்சிக்கிறதுனால என்ன, அந்த வாசனை தான் அவனுக்கு. உங்க வீட்டுல ரொம்ப வாசனை மலர்களை கொண்டு அர்ச்சித்து இந்த வெள்ளிக்கிழமைகள்ல ஜவ்வாது, பச்சை கற்பூரம் போன்ற பொருட்களை கொண்டு வீட்டுல பன்னீரை லைட்டா அதுல கலந்து வீட்டுடைய எல்லா திக்குகள்லையும் கொண்டு போய் தெளிங்க. இதை தெளிக்கும் போது நல்லா லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் வீட்டுல. அதனால இப்ப ஈசன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா அவன் மலருக்குள்ள இருக்க வாசனை போல. மலருக்கு ஏன் பெருமை? வாசனையாலதான் பெருமை. அது மாதிரி நம்ம ஆன்மாக்குள்ள ஈசன் இருந்தாதான் நமக்கு பெருமை. அதுதான் அவங்க சொல்றாங்க, நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே. அவர் என்ன பண்றாரு, இந்த மனம் இருக்கு பாருங்க, மாறிக்கிட்டே இருக்கும். மனத்தை குரங்கோடு சேர்ந்து ஒப்பிடுவாங்க. எப்படி? ஒரு குரங்கு ஒரு இடத்துல இருக்கவே இருக்காது. ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், திடீர்னு அதை தூக்கி போட்டு வேற ஒரு பழம் கிடைச்சோன்னா அந்த பழத்துக்கு போயிடும். திடீர்னு தேங்காய் மூடி கிடைச்சா அதை விட்டு அதுக்கு போயிடும். நம்ம மனமும் அப்படித்தான். ஒரு பொருளாக நின்று ஒருபோதும் நின்று ஒரு விஷயத்துல நிலையா நிக்கவே நிக்காது. அப்படி மாற்றக்கூடிய மனம், அந்த மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே. அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மறையோன் அப்படின்னா வேதத்தினால் புகழக்கூடியவன், வேத ரூபமாக இருக்கக்கூடியவன். வேதம் நான்கிலும் மெய்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. அதனால அந்த வேதத்தின் ரூபமாக இருக்கக்கூடியவன். இன்னொரு பொருளும் சொல்லலாம், மறைந்து இருக்கக்கூடியவன். யாருக்கு மறைந்து இருக்கிறார்? அவனை அறியாமல் அவனை வழிபடாமல் இருப்பவர்களுக்கு மறைந்து இருக்கிறார். அதனால மறையோனே அப்படின்னு சொல்றார். அடுத்தது பாருங்க, கரந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல. பொதுவாகவே சிவாலயங்கள்ல அபிஷேகம் செய்யும் பொழுது நீங்க சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்தாலும் சரி, கரந்த பாலை கொடுங்க. பசுமாட்டினுடைய கறந்த பாலை கொண்டு போய் ஈசனுக்கு கொடுக்கணும். இப்ப நம்மளாம் பேக்கெட் பால் தான் நமக்கு கிடைக்குது, நம்ம பேக்கெட் பால் தான் கொடுக்குறோம். ஆனா கறந்த பாலினால சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுவது மிகவும் சிறப்பு. அந்த கறந்த பாலை தான் நம்ம சாப்பிடணும். அதுதான் தேகத்துக்கு ஆரோக்கியம். இப்ப பாருங்க, கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல. நெய் கலந்தார், அதாவது கறந்த பால் கண்ணல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கரும்பு சாறு. பாருங்க, பால், கரும்பு சாறு. சாமி நெய்யானா இங்க நெய் அப்படின்னு சொல்றது தேன். சரிங்களா? அப்ப கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல, தேன் கலந்தார் போல. அப்ப பாருங்க எவ்வளவு டேஸ்டா இருக்கும்னு. அது வாரியார் சுவாமிகள் ரொம்ப அழகாக ஒரு குறிப்பு சொல்வார். நாளும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி, ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி. நாளும் இரண்டும் அப்படின்னா
4 அடிகளை கொண்ட நாலடியார், 2 அடிகளை கொண்ட திருக்குறள். இது ரெண்டையும் யார் ஒருத்தன் தெளிவர கற்றிருக்கிறானோ அவனுக்கு சொல் உறுதி ஏற்படும், நல்ல பேச்சு திறமை இருக்கும், நல்ல கருத்துள்ளபடி பேசுவான். அதுபோல ஆளும் வேலும் பல்லுக்குறுதி. ஆலமரத்தினுடைய குச்சியாலையும் வேப்பங்குச்சியாலையும் பல் வளர்க்குனீங்கன்னாக்கா நீங்க டென்டல் டாக்டரவே பார்க்கவே வேண்டாம். அப்போ அது போல 3வதா ஒரு விஷயம் சொல்லுவாரு. என்ன அப்படின்னா, இந்த தேனும் பாலும் உடலுக்கு உறுதி. தேனும் பாலும் கலந்த ப்ரப்போர்ஷன்ல கரெக்டா நீங்க சாப்பிடும்போது உடல் வலிமை பெறும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அதுக்கப்புறம் சொல்லுவாரு, வேலும் மயிலும் நமக்கு துணை. நமக்கு நமக்கு அது உற்ற துணையாக இருப்பது முருகனுடைய வேலும் மயிலும் சொல்லி வாரியார் சுவாமிகள் சொல்லுவார். அப்போ அந்த பால், அதுல தேன் கலந்து அதுல கரும்பு சாறு கலந்தா என்ன மாதிரி இனிப்பாக இருக்குமோ அது போல ஈசன் இருக்கிறாரு. சிறந்தடியார் சிந்தனையுள் சிறந்த அடியார். யாரு சிறந்த அடியார்? கர்வம், காமம், குரோதம், மதம், மாச்சரியம் ஆகிய இந்த மாயக்கட்டுகள் எல்லாம் இருந்து விலகி ஈசனை யார் ஒருவர் சென்று அடைகிறாரோ அவர் சிறந்த அடியார். யாருக்கு கர்வமே இல்லையோ அவர் சிறந்த அடியார். யார் ஈசனை ஒருபோதும் மறக்காமல் இருக்காரோ அவர் சிறந்த அடியார். அதான் சிறந்த அடியார் சிந்தனையுள். சிந்தனை முழுவதும் சிவமயமானால் வந்தனம் செய்ய வருவார் தேடின்வார். அப்ப வந்தனம் செய்யனா உங்களை தேடி கும்பிடு போனா ஆள் வருவாங்க. நீங்க எதையுமே தேடி போக தேவையில்லைங்க. சிவ வழிபாட்டுல போயிட்டு இந்த திருவாசகம் சிவபுராணம்லாம் நீங்க பாராயணம் செய்ய ஆரம்பிச்சா உங்களுக்கு வேண்டியது உங்கள் இல்லம் தேடி வரும். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் கிடைக்கும். ஈசன் எல்லாம் செய்யக்கூடியவன், எல்லா அருளையும் செய்யக்கூடியவன். அதனால அவர் எப்படிப்பட்டவரு? அந்த சிந்தனையுள்ள யாரு? சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று. தேன் போல் அப்படி ஊறி இருக்கிறாரு. ஏன் இப்படி தேன் 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 அவர் திரும்பி திரும்பி சொல்றாரு அப்படின்னா, தேனுக்கு ஒரு குணாதிசயம் இருக்கு. தானும் கெடாது, தன்னுடன் சேர்ந்த பொருளையும் கெடவிடாது. இன்னொரு விஷயமும் இருக்கு. நீங்க தேனை தனியா சாப்பிட்டாலும் நல்ல பலன் தரக்கூடியது. அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த பேச்சு ஆற்றல் அதிகரிக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா சின்ன வயசுல தேன் தான் தடவுவாங்க நாக்குல. அது மட்டும் கிடையாது, அதுல நீங்க எந்த பொருளை சேர்த்தாலும் அதோட நியூட்ரிஷன் வேல்யூ அதிகமாகும். நெல்லிக்காய் சும்மா சாப்பிட்டாலும் நல்லதுதான் சுவாமி, ஆனா தேன்ல ஊற வச்சு சாப்பிட்டா பல மடங்கு நல்லது, ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது. அப்போ தேன் தானும் கெடாது, தன்னுடன் சேர்ந்தவர்களையும் கெடாது. சிவபெருமான் எப்படிப்பட்டவர்? திருவாசகம் எனும் தேன். நம்ம நிகழ்ச்சி அதுதான் வச்சோம், திருவாசகம் எனும் தேன். ஏன்னா திருவாசகம் தானும் அந்த நிலையிலிருந்து மாறாது, ஈசனை விட்டு மாறாது, அதை பற்றி கொண்டவர்களையும் ஈசனை விட்டு மாற விடாது. உண்மையான சிவபுராணத்துக்கும் திருவாசகத்துக்கும் என்ன விளக்கம்னு கேட்டீங்கன்னா, தில்லை கூத்தன் தான் அதற்கு விளக்கம். தில்லை கூத்தன் தான் அதற்கு விளக்கம். அதை புரிய வைக்கிறதுக்கு தான் எளியன் ஏதோ எனக்கு தெரிஞ்ச சில உருவுகளை கொண்டு உங்களுக்கு நான் ஈசனை அருள் செய்ய வருகிறேன். அப்போ நீங்க பாருங்க, கறந்தவாள் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்ப அறுக்கும் எங்கள் பெருமான். இப்போ சிலர்லாம் ஒரு ஒரு ஐடியா வச்சிருப்பீங்க. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு ஒரு இறைவன் ஆலயங்களுக்கு போறது. ஈசனினுடைய சிறப்பே பிறப்பை அறுப்பதுதான் இல்லையா? அந்த பிறப்பை எப்படி ஈசன் அறுக்கிறார், நம் வினைகளை எப்படி அழிக்கிறார் என்பதை நாம் மேலும் நிகழ்ச்சியில் வளர இருப்போம்.